கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நேற்று நாம் தியானித்த வண்ணமாக மனிதனுக்கு பூமியிலே போராட குறிக்கப்பட்ட காலம் என்று சொல்லி பார்த்தோம். நம் வாழ்க்கையிலே, உலகத்தில் இருக்கிற எல்லாருடைய வாழ்க்கையிலேயும் மகிழ்ச்சிக்கு என்று ஒரு காலம், ஆசீர்வாதத்துக்கென்ற ஒரு காலம், அநேக மேன்மைக்கென்ற ஒரு காலம் நியமித்திருப்பது போல போராடுவதற்கும் ஒரு காலம் என்று சொல்லி பார்க்கிறோம். அதை தள்ளிவிட முடியாது, அதை சந்தித்தே ஆக வேண்டும். எப்படி அதை சந்திக்க வேண்டும் என்று சொல்லி நாம் விளங்கிக் கொள்ளும்படியாக எபேசியர் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு. நமக்கு போராட்டம் உண்டு. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டு என்று நாம் தியானித்த வண்ணமாக போராட்டம் உண்டு. யாரோடு போராட்டமாம்? இங்கே சொல்லப்பட்ட வண்ணமாக மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல. நாம் யாவரும் மாம்சமும் இரத்தமாக இருக்கின்றபடியினாலே மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் போராடாதபடிக்கு வேதத்தில் சொல்லப்படுகிறது, வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகள் என்று சொல்லி. தேவன் ஆவியாக இருக்கிறார். தீய சக்திகளும் பிசாசு என்று சொல்லுகிற காரியங்களும் ஆவிகளாக இருக்கின்றபடியினாலே அவைகள் மனிதனுக்குள்ளாக ஆட்கொள்ளப்பட்டு நம்முடைய குணங்களை மாற்றும்படியாக காரியங்கள் நடக்கின்றது. அதனால் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, நாம் சந்திக்கின்ற நண்பர்கள், நாம் சந்திக்கின்ற உறவுகளோடு கூட போராடாதபடிக்கு அவளுக்குள்ளாக நமக்குள்ளாய் செயல்படுகிற பொல்லாத ஆவிகள் மத்தியிலே போராட்டத்தை நாம் போராடி அவைகளை மேற்கொள்ள நம்முடைய அமைதலையும், நம்முடைய சந்தோஷத்தையும், நம்முடைய சமாதானத்தையும், நம்முடைய பொறுமையும் வெளிப்படுத்துகின்ற போது அவைகளை நம்மால் மேற்கொள்ள முடியும். போராடி அதை கீழாய் பார்க்கின்ற போது எதையெல்லாம் வைத்து மேற்கொள்ள முடியும் என்று சொல்லி விளக்கங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால் இன்றைக்கு நாம் அநேக நேரங்கள் உறவுகள், தெரிந்த நபர்கள், நண்பர்கள் இவர்கள் மத்தியிலே நீண்ட காலமாக கசப்புகளையும் கோபங்களையும் வைராக்கியங்களையும் பெருமையான காரியம் செய்து கொண்டு நம்முடைய காலங்கள் வீணாய் போய்விடுகிறது. நாம் அதற்காக அழைக்கப்படவில்லை. ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவரை சொந்த இரட்சகராக நம் வாழ்க்கையிலே ஒரு நாளும் அனுபவிக்கின்றபடினாலே நம் வாழ்க்கையிலே மாம்சத்தோடு இரத்தத்தோடு போராடாதபடிக்கு அவர்களுக்குள்ளாய் செயல்படுகிற ஆவிகளோடு கூட நாம் போராடி மேற்கொள்ள தேவ ஆவியானவர் நமக்குள் இருக்கிறபடியினாலே வேதம் சொல்கிற வண்ணமாக உலகத்தில் இருப்பவனை பார்க்கலும் நமக்குள் இருக்கிறவர், எனக்குள் இருக்கிறவர், உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவராயிருக்கிறார். அவரே வானாதி வானம் கொள்ளாதவராக இயேசு வானவராய் இருக்கிறபடினாலே அவர் இந்த உலகத்தில் வந்தபோது மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் போராடாதபடிக்கு அவர் யாவரையும் மன்னித்ததாக, நேசித்ததாக அவருடைய காரியங்களை பார்க்க முடியும். அதுபோல் நம் வாழ்க்கையில் கூட போக தேவன் எதிர்பார்க்கிறார். அதனால் நம் வாழ்விலே நாம் சந்திக்கின்ற எந்த நபரோடும் கூட போராடி நம் வாழ்க்கையிலே நம்முடைய நேரங்களையும் நம்முடைய காலங்களையும் வீணாக்காதபடிக்கு ஆண்டவர் சித்தம் செய்ய நம் வாழ்க்கையை கொடுப்போம். தேவன் அதை விரும்புகிறவராயிருக்கிறார். எல்லா நாளும் பெருக வேண்டும், மரங்கள் கனிகள் எல்லா நாளும் பெருக வேண்டும், வாழ்நாள் எல்லாம் பணி செய்து மடிய வேண்டும், என் வாழ்நாள் எல்லாம் பணி செய்து மடிய வேண்டும், உந்தன் நாவி எந்தன் உள்ளம் தங்க வேண்டும், எந்த நாளும் உந்தன் நாமம் பாட வேண்டும், உந்தன் நாவி எந்தன் உள்ளம் தங்க வேண்டும், எந்த நாளும் உந்தன் நாமம் பாட வேண்டும். வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகள் என்று பார்க்கிறோம். நம் தேவனும் ஆவியாய் இருக்கிறபடினாலே நமக்குள் தேவன் தங்குகின்ற போது மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்லாதபடிக்கு ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையிலே பொல்லாத ஆவியினுடைய தந்திரங்களுக்கு நாங்கள் புரிந்து தெரிந்து எங்களுடைய கனிகள் மூலமாக ஜெயிக்க உதவி செய்யுங்க, நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக.